2 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா என்ன ஆகும்? அதுவும் அந்த நண்பர்கள் சாதாரண ஆட்கள் இல்ல. அமெரிக்கா, ஸ்பெயின் மாதிரி சக்தி வாய்ந்த நாடுகளா இருந்தா, அவங்களுக்குள்ள யாருக்கும் தெரியாம அமைதியா ஒரு பெரிய டிப்ளோமேட்டிக் இழுபறி நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே. நட்புக்காக கொள்கையை விட்டு கொடுக்கறதா, இல்ல கொள்கைக்காக நட்பையே பணயம் வைக்கிறதா? இது ஒரு பெரிய தர்ம சங்கடம் இல்லையா? வாங்க, இந்த சிக்கலுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த முட்டுக்கட்டைக்கு அசல் காரணம் என்ன? இந்த 2 நாடுகளும் எதுக்காக எங்க முட்டிக்கிறாங்க? முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். விஷயம் ரொம்ப சிம்பிள். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரா ஒருவேளை ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தா, அதுக்கு ஸ்பெயின்ல இருக்கிற அவங்களோட ராணுவ தளங்களையும் வான்வெளியையும் பயன்படுத்திக்கலாமான்னு கேக்குது. ஆனா ஸ்பெயின் ஸ்ட்ரெயிட்டா ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஸ்டாண்ட் ரொம்ப கிளியர். ஐநா சபையோ இல்ல நேட்டோவோ முறையா அனுமதி கொடுக்காம எங்க மண்ணிலிருந்து எந்த தாக்குதலுக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோம், அவ்வளோதான். இது ஏதோ சாதாரண பேச்சுவார்த்தை இல்லைங்க. ஸ்பெயின்ல இருக்கிற இந்த ரோட்டா மோரோன் தளங்கள்லாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். சொல்லப்போனா இது ஐரோப்பா, மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கான்னு 3 கண்டங்களுக்கும் ஒரு ஜங்ஷன் மாதிரி. இந்த இடத்துல இருந்து தான் அமெரிக்காவால அவங்க படைகளை ஈஸியா நகர்த்த முடியும். சோ ஸ்பெயினோட இந்த சின்ன முடியாதுங்கிற வார்த்தை அமெரிக்காவோட ஒட்டுமொத்த மிலிட்டரி பிளானையுமே பாதிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அமெரிக்கா மாதிரி ஒரு சூப்பர் பவர் கேட்டும் ஸ்பெயின் எப்படி இவ்ளோ தைரியமா நோ சொல்லுது? அப்படி என்ன அவங்க நிலைப்பாடுல அவ்ளோ உறுதியா இருக்காங்க? அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சரோட இந்த வார்த்தைகள் அவங்க நிலைப்பாட்டு பளிச்சுன்னு காட்டுது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க உங்களுக்கு நல்ல நண்பர்கள் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா சட்டத்தை மதிக்கிற நண்பர்கள், அதுக்கு மேல எங்களால வர முடியாது. இது நட்புல அவங்க போடுற ஒரு லக்ஷ்மண் ரேகா மாதிரி. ரொம்ப மரியாதையா ஆனா உறுதியா சொல்லிட்டாங்க. ஸ்பெயினோட இந்த முடிவுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் மட்டும் இல்ல. 1, இன்டர்நேஷனல் லாவை மதிக்கணும். 2, நேட்டோ ஒப்பந்தங்களை மீறக்கூடாது. 3, அவங்க நாட்டு பார்லிமெண்ட்ல அனுமதி வாங்கணும். எல்லாத்துக்கும் மேல அவங்க நாட்டு மக்கள் போற விரும்பல, பேச்சுவார்த்தையை தான் ஆதரிக்கிறாங்க. இந்த 4 விஷயங்களும் ஒண்ணுக்கொன்னு பின்னி பிணைஞ்சுதான் அவங்கள இப்படி ஒரு உறுதியான முடிவு எடுக்க வச்சிருக்கு. ஸ்பெயின் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு மந்திர வார்த்தை பதட்ட குறைப்பு. அதாவது பிரச்சனைய பெருசு பண்ணாம அதோட சூட்டை குறைக்கிறது. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, ஆயுதத்தை வச்சு எதையும் தீர்க்க முடியாது, பேசிதான் தீர்க்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. மத்திய கிழக்கு பிரச்சனைக்கே இதுதான் சரியான வழின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். அமெரிக்கா சைட்ல இருந்து பார்த்தா இந்த விஷயம் எப்படி தெரியுது? அவங்களுக்கு எது முக்கியமா இருக்கு? அமெரிக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூல மிடில் ஈஸ்ட் ஒரு டைம் பாம் மாதிரி எந்த நேரத்துல வேணாலும் வெடிக்கலாம். அதனால அங்க தன்னோட ராணுவத்தை எப்பவும் அலர்ட்டா ரெடியா வச்சிருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த அவசர தேவைதான் அவங்கள ஸ்பெயின் கிட்ட போய் உதவி கேட்க வச்சிருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நடுவுல ஒரு சின்ன கம்யூனிகேஷன் மிஸ்டேக் கூட நடந்துச்சு. அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ் ஸ்பெயின் ஓகே சொல்ல சான்ஸ் இருக்குன்னு லைட்டா நியூஸை கொளுத்தி போட, அடுத்த செகண்டே ஸ்பெயின் அரசு அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நாங்க எங்க முடிவை மாத்திக்கலன்னு தண்ணி ஊத்தி அணைச்சிட்டாங்க. இது 2 பேருக்கும் நடுவுல ஒரு புரிதல் இடைவெளி இருக்கிறத தெளிவா காட்டிடுச்சு. அப்போ இதனால அமெரிக்கா ஸ்பெயின் ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிடுச்சா, ஒரு விரிசல் விழுந்துடுச்சா? அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. நாம இந்த ஒரு பிரச்சனைய மட்டும் பார்க்காம ஒட்டுமொத்த உறவையும் பார்க்கணும். நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நட்பு முறிவில்ல. இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல வர்ற கருத்து வேறுபாடு. ஒரு பிரச்சனைய எப்படி அணுகுறதுங்கிறதுல 2 பேரோட வழியும் வேற வேறையா இருக்கு. சிம்பிள். நிஜத்தை சொல்லணும்னா, இந்த ஒரு பிரச்சனைய தாண்டி நிறைய விஷயங்கள்ல இவங்க இன்னைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்ட்னர்ஸா இருக்காங்க. நேட்டோல ஒன்னா இருக்காங்க, உளவு தகவல்களை தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, மிலிட்டரி ட்ரெயினிங்ல சேர்ந்துதான் பண்றாங்க. சோ அவங்களோட கூட்டணி ரொம்ப வலுவானது. சரி, இந்த இராஜதந்திர கயிறு இழுக்கிற போட்டி இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? இனிமே என்ன ஆகும்? சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பக்கம் ஸ்பெயின் சட்டம் தான் முக்கியம்னு நிக்குது, இன்னொரு பக்கம் அமெரிக்கா பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொல்லுது. ஸ்பெயின் பேசி தீர்க்கலான்னு சொல்லுது, அமெரிக்காவோ எதற்கும் தயாரா இருக்கணும்னு சொல்லுது. ஆனா இந்த முரண்பாடுகளுக்கு நடுவுல ஸ்கிரீனுக்கு பின்னால பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. கடைசியா இந்த முழு சம்பவமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. நட்பு பெருசா இல்ல சட்டம் பெருசா? ஒரு நெருக்கடியான நேரத்துல ஒரு நாடு எதை தேர்ந்தெடுக்கணும்? இது வெறும் ஸ்பெயின் அமெரிக்கா பிரச்சனை இல்ல, இன்னைக்கே உலகத்துல எல்லா நாடுகளும் சந்திக்கிற ஒரு பெரிய சவால். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்காக ரூல்ஸை வளைக்கலாமா, இல்ல ரூல்ஸுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பையே சோதிக்கலாமா? எது ஜெயிக்கும்? யோசிச்சு பாருங்க.